அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 4வது பாட்டு என்ன அப்படின்னா, பாவே வீணா பக்தி பக்தி வீணே முக்தி பலே வீணே சக்தி போலு நயே கைசேனி தைவத பிரசನ್ನ ತ್ವರಿತ ಉಪಾರಾಹೆ ನಿವಾಂತ ಸಿನಸಿವಾಯ ಸಾಯಾಸೆ ಕರಿಸಿ ಪ್ರಪಂಚ ದಿನನಿಸಿ ಹರಿಸಿ ನಾ ಭಜಸಿ ಕವನ್ಯಾ ಗುಣೆ ಜ್ಞಾನದೇವ ಮನೆ ಹರಿಜಪ್ಪ ಕರಣೆ ಕುಟೇಲಾಧರಣೆ ಪ್ರಪಂಚಾಚೆ ಭಾವೆ ವೀಣ ಭಕ್ತಿ ಭಕ್ತಿ ವೀಣ ಮುಕ್ತಿ ಬಲೆ ವೀಣ ಶಕ್ತಿ ಬೋಲು ನಯೇ. பாவம் இல்லாட்டி பக்தி வேஸ்ட். பாவே வீண பக்தி, பாவம் இல்லாம பக்தி வேஸ்ட். பக்தி வீணே முக்தி, பக்தி இல்லாட்டி நம்மளுக்கு முக்தி கிடைக்காது. பலே வீணே சக்தி போலு நயே, இந்த பலம் இல்லாத சக்திய சொல்ல வேண்டாம் வெளியே அப்படின்றாரு. அதாவது பாவம் இல்லாட்டி பக்தி வேஸ்ட், பக்தி இல்லாட்டி நம்மளுக்கு முக்தி கிடைக்காது. பாவமும் இல்ல எனக்கு பக்தியும் இல்லைன்னா ஏன் நம்ம வெளியே சொல்லணும்? நான் இப்படி ஹரின்ட்டு 1008 டைம் சொல்றேன், நான் ஃபுல்லாவே ஸ்பிரிச்சுவலுக்கே என்னோட லைஃப தியாகம் பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த பாவமும் இல்லாம இந்த பக்தியும் இல்லாம இந்த மாதிரி நம்ம வெளியே சொல்ல வேண்டாம், அது வேஸ்ட், பிரயோஜனப்படாது அப்படின்றது. இந்த பலம் இல்லாத சக்திய போலு நயே, பலேவீன சக்தி போலு நயே, இந்த பலம் இல்லாத சக்திய ஏன் வெளியே சொல்லணும்? சொல்ல வேண்டாம். அப்ப எது பலம் இல்லாத சக்தி அப்படின்னா, பாவம் இல்லாத பக்தி, பக்தி இல்லாத முக்தி, இந்த ரெண்டுமே பலம் இல்லாத சக்தி தான். அத சக்தின்னு சொல்ல வேண்டாம் அப்படின்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? பாவம்னா என்ன அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே எல்லா நாலேஜ் எல்லாமே தெரியும், ஆனா நம்மளுக்கு அது பாவத்தோட இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பா இல்ல. நம்மளுக்கு தெரியும் ஐ ஆம் ஆல் நாலேஜ், ஹையர் நாலேஜ், எல்லா நாலேஜும் நம்மளுக்கு தெரியும். நீங்களும் நானும் ஒண்ணுதான், இங்க ஆத்மாவை தவிர வேற எதுவுமே இல்ல, எல்லாமே பரபிரம்மம் தான், எல்லாமே கிருஷ்ணா தான் அப்படின்ட்டு நாலேஜ் வைஸ் நம்மளுக்கு 100% தெரியும். ஆனா அத பாவபூர்வமா அனுபவிச்சோமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. பாவம் இருந்திருந்தா நம்ம எப்பயோ அனுபவிச்சிருப்போம். ஆனா நம்மளுக்கு எங்க மிஸ் ஆகுதுன்னா, அந்த பாவம் நம்மளுக்கு கம்மியா இருக்குன்றத விட பாதி இல்ல. இந்த ராவ நாலேஜ், இந்த ராவ அவங்கள வெறுக்க கூடாது, அவங்கள விரும்ப கூடாது. விருப்பு வெறுப்பு இல்லாம என்ன வேணா பண்ணலாம், இது தெரியுது. ஆனா விருப்பு வெறுப்பு இல்லாட்டி அன்பு அப்படின்ற பாவம் நம்மகிட்ட இருக்கணுமே, அது எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்மகிட்ட இருக்கு? கண்டிப்பா இல்ல. உலகத்துல எல்லாருமே அன்புக்கு அடிமை. அப்போ அந்த அன்பு நம்மளால காட்ட முடியாததுனால தானே எல்லாரும் நம்மளை திட்டுறாங்க. 10 வருஷமா நம்ம கிளாஸ் போயிட்டு இருக்கோம். அப்போ நாங்க காட்டுற அன்புக்கு எத்தனை பேர் என்கிட்ட அடிமை ஆயிருக்கணும்? ஏன்னா நம்ம எல்லாரும் இப்ப அன்பு நோக்கி தானே போறோம். 2 அண்ணாங்க நம்ம மேல அன்பு காட்டுறாங்க. ஞானேஸ்வரியில ஞானதேவர் நம்ம மேல அன்பு காட்டுறாரு. விடாம போயிட்டு இருக்கோம்ல. ஏன் விடாம போயிட்டு இருக்கோம்னா அந்த அன்பு 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 அப்படி அன்பு நம்மளை காட்டும் போது நம்மளால அதை விட முடியாம ஞானேஸ்வரிய ஞானதேவர அண்ணாங்களை புடிச்சுட்டே தான் நிக்கிறோமே தவிர நம்ம விட முடியல. காரணம் என்னன்னா, அவங்க காட்டுற அன்எக்ஸ்பெக்டடா ஒரு அன்பு நம்ம மேல காட்டுறாங்க. ஆனா நம்ம எத்தனை பேருக்கு அதே மாதிரி கொஞ்சம் கூட எதிர்பார்ப்பு இல்லாம, ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாம நம்ம எத்தனை பேருக்கு அன்பு காட்டுறோம்னா அந்த பாவம் 0. நம்மளுக்கு மாறா நம்மளுக்கு என்ன விழுது நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்குன்னா, இத்தனை வருஷம் கிளாஸ் போயிட்டு என்ன கத்துக்கிற, இந்த வேர்டு தான் நம்ம காதுக்கு கேக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அன்பு சரியா காட்டல. அந்த அன்பு கூட அந்த செல்பிஷ்ல நம்ம இருந்துட்டு தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நாலேஜ் ஃபுல்லா நம்ம செல்பிஷ் எடுத்துட்டு இருக்கோமே தவிர நம்ம பாவத்துல எடுக்கல. பாவத்தோட நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா நிஜமாவே நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 பேரு, எப்படி பிரபா நீங்க இவ்வளவு அன்பு காட்டுறீங்க, என்ன இந்த அன்பெல்லாம் கத்துக்கிறீங்க, எப்படி உங்களால இந்த ஸ்டேஜ்ல அன்பு காட்ட முடியுது, நாங்க இவ்வளவு பண்ணி இவ்வளவு அன்பு காட்டுறீங்களே, நீ யாராச்சும் ஒருத்தர் நம்மளை பார்த்து சொல்லிருக்காங்களா? கண்டிப்பா இல்ல. நம்ம என்ன பண்றோம்னா, இந்த நாலேஜ் எல்லாம் கேட்டுட்டு அவங்க கிட்ட எப்படியாச்சும் நாலேஜ் திணிச்சுட்டா நம்மளுக்கு சோம்பேறியா நம்ம கம்முன்னு இருந்துடலாம். அவங்க நாலேஜ்ல இருந்துட்டா நம்மளுக்கு ஹாப்பி.
அதுதான் நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். இங்க இருந்து நாலேஜ் எடுத்துட்டு பசங்க கிட்டயோ ஹஸ்பண்ட் கிட்டயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ்டயோ இப்படி இப்படி இருந்தா ஹாப்பி தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லிதான் அவங்களுக்கு தெரிய வைக்கிறோமே தவிர நம்ம நடந்து பார்த்து அவங்க புரிஞ்சிருக்காங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அததான் இங்க சொல்றாரு, இந்த பலம் இல்லாத சக்திய சொல்லாத வெளிய. இப்படிலாம் பண்ணா ஹாப்பியா இருக்கலாமா, இப்படிலாம் இத சொல்லி என்ன ஆகுது? நான் நடந்தேன்னா அவங்களுக்கு புரிய போகுது. என்னோட நடத்த பார்த்துதானே அவங்களுக்கு தெரியணும். நீ எங்கம்மா போற, எப்படிமா உன்னால இவ்வளவு லவ் காட்ட முடியுது, அவங்க திட்டுறாங்க, நீ எப்படிமா இவ்வளவு லவபிளா அவங்க கிட்ட டீல் பண்ற, எப்படிமா இந்த இடத்துல பாதிக்காம இவ்ளோ மூஞ்சி பிரகாஷம் ஆகுது, எப்படிமா உன்னால இவ்ளோ அன்பு காட்ட முடியுது வெறுக்கிறவங்க மேல அப்படின்னு நம்மகிட்ட கேட்டா நம்ம அதை நடைமுறைப்படுத்திட்டு வர்றோம்னு அர்த்தம். நம்ம டன் கணக்குல நாலேஜ் வச்சுட்டு நம்மளால அப்ளை பண்ண முடியாததுக்கு காரணம் என்னன்னா நம்மகிட்ட பாவம் இல்ல. நமக்கு எல்லாருக்கும் பாவம் இருக்கு. யாரு மேல? குரு மேல இருக்கு. ஆனா அதுதான் நம்ம குரு சொல்லி தந்தாங்களா? என் மேல மொத்தர பாவம் வச்சிரு, அதுதான் ஞானமா? அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு கிராட்டிடியூட் என்னன்னா, எப்படி அவங்க நம்ம மேல எப்படி அன்பு வச்சிருக்காங்களோ அதே அன்பு தானே நம்ம எல்லாத்தையும் வச்சிருந்தா அவங்களுக்கு கொடுக்கிற நன்றி விசுவாசம், அவங்களுக்கு கொடுக்கிற பீஸ் அதுதான். இப்போ நம்ம அந்த மாதிரி இல்லாததுக்கு காரணம் என்னன்னா பாவம் இல்ல. இந்த பாவம் இல்லாட்டி பக்தி வராது, பக்தி இல்லாட்டி அது பிரயோஜனப்படாது. அது ரெண்டுமே இல்லாட்டி தயவு செஞ்சு வெளியே சொல்லாதீங்க. இந்த பலம் இல்லாத சக்தியை சொல்லவே வேண்டாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது கண்ணன் தூது போறான். தூது போகும் போது துச்சாதனன் மாட மாளிகை கட்டிட்டு வரவேற்கிறான் கண்ணனை. அவ்வளோ பிரம்மாண்டமான மாளிகை. ஆனா கண்ணன் அந்த பிரம்மாண்டத்துக்காண்டி போயிட்டானா? கண்ணன் எங்க போனான்னு கேட்டா விதுரர் வீட்டுக்கு வந்துட்டான். சரி, விதுரருக்கு வீட்டுக்கு வந்த உடனே விதுரர் பயங்கரமான ஒரு ஃபுட்டு உபசரிப்பு எல்லாம் போட்டானா கேட்டா இல்ல, வாழை பழம் கூட போடல, பழத்தோட தோலை போட்டான் கண்ணன். ஆனா அங்க கண்ணன் பார்த்தது என்னன்னா விதுரோட பாவத்தை. துச்சாதனன்ட்ட பாவம் இல்ல. எவ்வளவோ மாட மாளிகை சொத்து சுகம் பிரம்மாண்டமான வரவேற்பு, ஆனா பாவம் இல்ல. இவன் தோல் தான் போட்டான், ஆனா இவன்கிட்ட பாவம் இருந்தது. ஆனா கண்ணன் எங்க போறான் அப்படின்னா இந்த வெளியில கூடியதுக்கெல்லாம் கண்ணன் போல, அந்த பாவத்தை பார்த்து விதுரன் வீட்டுக்கு போனான். இன்ஃபேக்ட் அது அவமரியாதை கூட நம்ம எல்லாம் சொல்லுவோம். எவ்வளவு திமிரு இருந்தா இந்த கான்சியஸ் கூட இல்லாம நம்மளுக்கு பழம் கொடுத்தாம தோல் போட்டான். ஆனா கண்ணன் அந்த தோலை பார்க்கல. தோல்ல எவ்வளவு பாவம் இருக்கு விதுரனுக்கு. அதே மாதிரிதான் நம்மளோட குருநாதரோ ஞானதேவரோ நம்மளோட உபசரிப்பெல்லாம் யாரும் அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னா நான் உபசரிக்கிறது, இல்ல நான் பெருசா ஏதோ பண்றது, இல்ல நான் சொத்து சேர்க்கறது, இதெல்லாம் அவங்களுக்கு உபசரிப்பு கிடையாது. அவங்களுக்கு எது நன்றி விசுவாசம், அவங்களுக்கு எது சந்தோஷம் அப்படின்னா என்னோட பாவம் உண்மையா இருக்கணும். இந்த பாவத்தை தர்றதுதான் உண்மையான ஒரு ஃபீஸ், உண்மையான ஒரு விசுவாசம். பாவம் 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 இருந்தாதான் அது வரும். நம்ம ஞானத்தை அப்ளை பண்ணணும். நம்மளுக்கு ஒரு பக்தி ஃபுல்லா வரணும். அந்த பக்தியை நான் அனுபவிக்கணும் அப்படின்னாலே ஒரு பாவம் இல்லாம என்னால் அனுபவிக்கவே முடியாது. இந்த வசதி வாய்ப்பு விதுரன் துச்சாதனன் அந்த வசதி வாய்ப்பு எல்லாம் காமிச்சான். கண்ணன் போயிட்டானா? போலையே. ஏன் போல? இந்த பாவம் இல்ல. நம்மளும் எதுக்கு ட்ரை பண்ணணும்னா பாவத்தோட நான் பண்றேன்னா 1008 டைம் நான் மந்த்ரா சொல்றேன். 1008 டைம்ல எத்தனை டைம் நான் பாவத்தோட சொன்னேன். டேப் ரெக்கார்டு டெய்லி காலையில 5 மணி நேரம், சாயந்தரம் 5 மணி நேரம் நம்ம வீட்டுல ஓடுது, வெறும் பக்தி பாடலா. ஏன் அந்த டேப் ரெக்கார்டுக்கு முக்தி கிடைக்கலன்னா அதுக்கு பாவம் இல்ல. அப்ப நானும் அதே மாதிரி 24 hours ஓம் நமோ ஞானதேவாய நமஹ 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 சொன்னா நம்மளுக்கு கிடைச்சிருமா? அது மிஷினு. இப்ப நீ தப்பா சொல்றியோ ரைட்டா சொல்றியோ, ப்ரொனன்சியேஷன் வருதோ வரலையோ, பாவத்தோட சொன்னா அது பேரானந்தத்தை கொடுக்கும். அதுதான் பக்தி. பாவம் இல்லாட்டி எவ்வளோ ராகத்துல நம்ம பாடினாலும் அது பிரயோஜனப்படாது. அது பலம் இல்லாத சக்தியா ஆயிடும். அதுதான் இங்க சொல்றாரு. இப்போ ஒரு அம்மாக்கே 2 பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாம்.
ஒரு பையன் வந்து பயங்கர கோடீஸ்வர சொத்து சுகம் பங்களா எல்லாம் இருக்கு. ஒரு பையனுக்கு எதுவுமே இல்ல, வாடகை வீட்டுல இருக்கான், அதுவும் சின்ன வீடு, பெருசா எதுவுமே இல்ல. ஆனா அந்த பணம் இல்லாதவனுக்கு வந்து அம்மா மேல பயங்கர பாசம் இருக்கு, விசுவாசம் இருக்கு. ஆனா இந்த பெரிய பையனுக்கு வந்து விசுவாசம் தான் இல்ல. அம்மாவை கொண்டு வந்தா இந்த காரு பங்களா, நீ போறியாமா என் காரை யூஸ் பண்ணிக்கோ, டிரைவர் எடுத்துக்கோ, நீ வேணும்னா நம்ம பங்களால வந்து இருந்துக்கோ அப்படின்னு ஒரு பாவம் இல்லாம அந்த சொபஸ்டிகேட்டட் லைஃப் தர்றான். ஆனா பெரிய பையனுக்கு பாவம் இல்ல. ஆனா சின்ன பையனுக்கு வந்து பாவம் இருக்கு. அவனால அவ்வளோ டிரைவர் போட்டு அம்மாவுக்கு தனி வேலைக்காரி போட்டு குடுக்கற அளவுக்கு அவனுக்கு வசதி இல்லை. இப்போ நம்ம அந்த அம்மாட்ட போய், ஏங்க நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க, உங்க பையன் இவ்வளோ சம்பாதிச்சுட்டானேங்க அப்படின்னு நம்ம அவனோட பெருமையெல்லாம் சொன்னா அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? கம்முன்னு விடுங்கங்க, இப்பெல்லாம் அந்த வசதி எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், அதெல்லாம் விடுங்க, அதை பத்தி பேசாதீங்க, அது பிரயோஜனம் இல்லைன்னு தான் அந்த அம்மா சொல்லுவாங்க. ஏன்னா அங்க பாவம் இல்ல. பாவம் இல்லாம எவ்வளோ வசதி இருந்து எவ்வளோ சொபஸ்டிகேட்டட் கொடுத்தாலும் அது பிரயோஜனப்படாது. நார்மலா ஒரு தாயே அப்படிதான் சொல்றோம் நம்ம. இவன் எல்லாம் என்ன கொடுத்து என்னங்க, ஒரு பாவம் இல்ல, ஒரு மரியாதை இல்ல, ஏதோ டிரைவர் அனுப்பிச்சிடுறான் கடமைக்கு, கடமைக்கு வீடு கொடுத்துட்டான், ஆனா ஒரு பிரயோஜனம் இல்லையே. அதுதான் ஒரு சாதாரண தாயே நம்மளே சொல்லுவோம். அப்போ இந்த கடவுளே அப்பா மாவுலியோ குருநாதரோ எதை பாக்குறாரு, அதே பாவத்தை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கறாங்களே தவிர நம்மகிட்ட வந்து இந்த சொபஸ்டிகேட்டடு இல்ல ராகத்தோட சொல்லணும், கரெக்டா உச்சரிச்சிடணும், கரெக்டா பதில் சொல்லிடணும், இது எல்லாம் சொன்னா ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்ப நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டா நான் பயங்கரமா பதில் சொல்வேன். இது இந்த பிரச்சனையா, ஆமாமா இந்த பிரச்சனை இல்ல, கிருஷ்ணா ஃபீல் எல்லாம் கிருஷ்ணா தாமா, இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறுப்பு வராது, ஏக்கம் வராது, சூப்பரா ஆனந்தமா இருந்துடலாம்னு நான் மேபி பதில் கரெக்டா சொல்லலாம். ஆனா பாவம் இல்லாம சொன்னா அது பிரயோஜனமே படாது. பொதுவாவே இப்ப நம்ம ஒருத்தவங்களுக்கு சொல்றோம் அப்படின்னா அனுபவிச்சு ஒருத்தவங்க நம்மகிட்ட சொல்றதுக்கும் அனுபவிக்காம ஒருத்தவங்க நம்மகிட்ட ஒரு நாலேஜ் சொல்றதுக்கும் நம்மளுக்கே வித்தியாசம் தெரியும். நம்மளே அனுபவிச்சிருப்போம். நான் பட்டு திரும்பி ஒரு நாலேஜ் எடுத்துட்டு, ஆமாமா இப்படிலாம் உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குமா, ஆனா இதை தாண்டி வரணும் அப்படின்னு ஒருத்தன் பட்டு சொல்றதுக்கும் படாம சொல்றதுக்கும் உள்ள வித்தியாசம். பட்டு சொல்றவன் வந்து பாவத்தோட அனுபவபூர்வமா பாவத்தோட சொல்லுவான். அது வந்து டேப் ரெக்கார்டு மாதிரி, கேள்வி இது பதில். அந்த பதில் பிரயோஜனப்படாது. மேபி அது பலமா இருக்கலாம், ஆனா அது பிரயோஜனம் இல்லாது, பலம் இல்லாததா ஆகிவிடும். நம்ம லாஸ்ட் ஹரிபாட் பார்க்கும்போது கூட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதாவது ஒருத்தன் வந்து பயங்கரமா 6 பேக் வச்சுட்டு டெய்லி ஜிம் போவான், ஆஜான பாவமா ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பான். அவனை பார்த்தாலே நமக்கு வந்து அப்பா பயங்கர வீரன், இவெல்லாம் தள்ளுனாலே நம்மளாம் எங்கேயோ போய் விழுந்துருவோம் போல அப்படின்னு அந்த அளவுக்கு அவனோட தோற்றம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜிம்முக்கு போய் 6 பேக் வச்சு ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கான். ஆனா அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க நம்மகிட்ட சொல்லிட்டாங்க, அவன ஐயையோ பூனை வந்து அவன் ஓடிடுவான் தெரியுமா, சும்மா பாக்குறதுக்குதான் ஜிம்மு போயிட்டு இப்படி உடம்பு வச்சிருக்கான், பூனை வந்தா ஓடிடுவான், அவ்வளவு பயம்னா அவனை நம்ம வந்து மறுநாள் வந்து அவனை பலசாலின்னு சொல்லுவோமா? பிரயோஜனம் இல்லைன்னு தான் சொல்லுவோம். அந்த ஜிம்மு போய் அந்த ஒரு சக்தி அவன்கிட்ட இருக்குல்ல, அது பிரயோஜனப்படல. அதே மாதிரிதான் எத்தனை டைம் நம்ம நாலேஜ் பேசினாலும், எத்தனை நாலேஜ்க்கு நம்ம பதில் சொன்னாலும், எத்தனை டைம் நம்ம நாம சொன்னாலும், ஆனா அதுல பாவம் இல்லாம நம்ம சொல்லணும் அப்படின்னா அது பிரயோஜனமே படாது. எப்போ பாவத்தோட சொல்றோமோ அப்பதான் நம்மளுக்கு வந்து அந்த அனுபவம் கிடைக்குமே தவிர பாவம் இல்லாட்டி அது பிரயோஜனமே படாது. அப்ப அடுத்து சொல்றாரு, உடனே நம்மளுக்கு வந்து அடுத்து தோணிடும், அப்ப பாவம் எப்படி வரும், உடனே வந்துருமா, இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல, அப்ப எப்படி வர்றது பாவம், உடனே வந்துடுமா? அடுத்து சொல்றாரு, கைசேனி தெய்வத்த பிரசன்ன துவரித்த புகாராக நிவாந்த சினசிவாய. கைசேனி தெய்வத்த பிரசன்ன துவரித்த, எப்படிமா தெய்வத்திட்ட உடனே பாவம் வரும்? உகாராக நிவாந்த சினசிவாய, ரிலாக்ஸ்டா பொறுமையா நிதானமா இரு, ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்போ நம்ம எல்லாம் பாவம் இல்ல இல்ல இது வரைக்கும் சொல்லிட்டாரு. அப்போ அது இந்த பாவம் இல்லைன்னா பிரயோஜனமே இல்ல, பாவம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்ல, பாவம் இல்லைன்னா எதுக்குமே யூஸ் இல்ல அப்படின்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லிட்டாரு. உடனே நம்மளுக்கு பாவம் வந்துடணுமா, நாளைக்குல இருந்து ஹரின்னு சொல்லும்போது என்ன பாவம் வரும்ட்டு
உடனே பதற வேண்டிய அவசியம் இல்லம்மா. பாவம்லாம் உடனே வராது. கைசேனி தெய்வத்தை பிரசன்ன துவரித்த எப்படி உடனே அந்த பாவம் வரும்? பொறுமையா அமைதியா ரிலாக்ஸ்டா இருந்தா அந்த பாவம் தானாக வரும். நம்ம எல்லாரும் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, அந்த பாவம் இப்ப உடனே தெரிஞ்சுச்சா உடனே பதறிடுறோம். ஐயோ, அப்ப நம்மளுக்கு அந்த பாவம் இல்லையா, அப்ப இத்தனை நாள் பண்ணது வேஸ்டா, அப்ப உடனே அந்த பாவம் வருமா, என்ன பண்ணும்? இந்த பதற்றது இதெல்லாம் வேண்டாம். ரிலாக்ஸ்டா தெரிஞ்சிருச்சுல, ஆமா நம்மளுக்கு பாவம் எங்கேயோ கம்மியா இருக்கு, எங்கேயோ பியூரா இல்ல, புரிஞ்சிருச்சுல, பொறுமையா இரு, அமைதியா இரு, தானா நடக்கும். அப்போ இப்போ ஒருத்தர் பசியில இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் பயங்கரமான பசி. அப்போ ஒருத்தவங்க பரிமாறுறாங்க, சாதம் போட்டு பருப்பு, கூட்டு, பாயாசம், பொரியல் எல்லாம் இலையில வைக்கிறாங்க. வாய் வைக்கிறேன், அப்பா தேவாமிர்தமா அவ்வளோ சுகமா இருக்கு. ஏன்னா அவ்வளோ பசி. உள்ள போனதுக்கு அப்புறம் அப்பா உசுரே வருது அப்படின்ட்டு நம்மளுக்கு சீராற மாதிரி அவ்வளோ பாவத்தோட நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த சாப்பிடுறவன் வாயிலேயே நம்ம வயிறு நிறையுமா பார்த்தா கண்டிப்பா நிறையாது. எப்போ நிறையும் அப்படின்னா கடைசி வாயில தான் வயிறு நிறையும். அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருப்பேன், கடைசி தான் நிறையும். அப்போ சாப்பிடும் போது நம்மளுக்கு ஃபீல் ஆகுமா, ஐயோ எப்போதான் எனக்கு வயிறு நிறையும், அரைகுறையா இருக்கோ, இன்னும் அரைகுறையா இருக்கு அப்படின்ட்டு நம்ம பதறுவோமா? பதறாம சாப்பிட்டுட்டு தானே இருக்கோம், கண்டிப்பா நிறையும்ல. லாஸ்ட் வாயில கண்டிப்பா நிறையும். சாதம் பிளேட்ல இருக்கு, கையால சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு வாய் போக போக எண்டு நிறைஞ்சிரும் அப்படின்னு தானே நம்ம சாப்பிட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் இந்த ப்ராசஸும். பாவம் வரணும்னு நினைச்சிட்டோம், இப்போ ஒவ்வொரு வாயா பிராக்டிஸ் பண்ணணும். எப்படி வாய் வைக்கும் போது உடனே எல்லாம் நிறையாது வயிறு, கடைசி வாய்க்கு தான். அப்போ கடைசி வாய் வாய் சாப்பிட்டாலாம் அது ப்ராசஸே கிடையாது. எப்படி சாப்பிடும் போது வாயில இருந்து ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்டு ஒரு புரிதல் இருக்கோ, ஒரு அமைதி இருக்கோ, ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கோ, சாப்பிடும் போது இது நிறையதான் போகுது அப்படின்ட்டு ஒரு அமைதி தன்மை இருக்கோ, அதே மாதிரி இந்த பாவம் புரிஞ்சிருச்சா, சரி இனிமே ஹரின்னு சொல்ல ஆரம்பிப்போம், பாவத்தோட பிராக்டிஸ் பண்ணுவோம், அந்த பாவத்தை கொண்டு வருவோம். தெரிஞ்சிருச்சு நம்மகிட்ட பாவம் கம்மியா இருக்கு அப்படின்ட்டு, அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கூட்டலாம். தெரிஞ்சிருச்சுல, தெரிஞ்சிட்டாலே சாட்டிஸ்ஃபைட் ஆயிடணும், அமைதி ஆயிடணும். நம்ம இந்த ப்ராசஸ்ல தான் இருக்கோம், பதற வேண்டிய அவசியமே இல்லை. பதறிச்சு அப்படின்னா வயிறு நிறையாது. இப்ப சாப்பிடுறவனே வாய வச்சுட்டு இலையில இருந்து எந்திரிச்சிட்டு, ஐயோ இன்னும் எனக்கு வாய் நிறையலையே, அடுத்து வேற இலையில உட்காந்துட்டு ஒரு வாய் வச்சுட்டு இன்னும் எனக்கு வாய் நிறையலையே அப்படின்னு பதறிட்டே அடுத்தடுத்து அவன் பதறிட்டே இருந்தா அவனுக்கு ஏதாச்சும் வயிறு நிறையுமா? இன்ஃபேக்ட் சாப்பிட்றதும் பிரயோஜனப்படாது. அதே மாதிரிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எவன் பதறுவான் அப்படின்னா, யார் உண்மையிலேயே அனுபவிக்கலையோ அவங்களுக்குதான் அந்த பதட்டம், அந்த பயம், ஒரு எம்டினஸ், இது எல்லாம் யாருக்கு இருக்குன்னா, எவன் சாப்பாடையே இன்னும் பார்க்கலையோ அவனுக்குதான் அந்த பயம் இருக்கணும். அப்ப நம்மளுக்கு இன்னும் அந்த பயம், ஐயோ பதறுது, இன்னும் நம்ம ஞானத்துக்கு வரலையே, ஐயோ நான் தப்பு பண்றேன், அந்த பதட்டம் நம்மளுக்கு பக்திய கொடுக்காது. நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படிலாம் பதறினா நம்ம ஈஸியா போயிடுவோம் போல அப்படின்னு. அப்ப பதறதுக்கு உண்டான ஆக்ஷன்ல தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமே தவிர இந்த பதட்டத்துக்கு கொடுக்க கூடாது. நம்ம என்ன நினைச்சிடறோம்னா, பதறதே நம்ம திருந்தின மாதிரி நினைச்சுக்கிறோம், நம்ம ஆக்ஷனுக்கே வர்றதில்ல. கில்ட்டே நம்மளுக்கு திருந்தின மாதிரி ஆயிடுது. ஆனா அது அந்த பாவத்தை கொடுக்காது. அந்த பதறெல்லாம் இல்லாம ரிலாக்ஸ்டா, ஆமா அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஆமா இல்ல இத்தனை நாள் நம்மளுக்கு அந்த பாவம் இல்ல, எல்லார்ட்டையும் நம்ம பாவத்திலயா இருந்தோம், எல்லாம் இருக்கிறது ஹரிதான் தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனா அந்த ஹரிய எல்லார்ட்டையும் பாவத்தோட பார்த்தோமா, சரி இனிமே பாத்துருவோம், இத்தனை நாள் நம்மளுக்கு தெரியல, மிஸ் பண்ணிட்டோம், இப்ப புரிஞ்சிருச்சுல, இனிமே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பொறுமையா ரிலாக்ஸ்டா இருந்தா தானாக பாவம் நிறையும், தானாக அந்த பாவம் முழுமை அடையும். எப்படி ஒரு வயிறு சாப்பிட்டு 2வது வாய் 3வது வாய் 4வது வாய் தானா நிறையுமோ முடியும் போது, அதே மாதிரி பக்தி பாவம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணா அது தானா நிறையும். நம்ம பதற வேண்டிய அவசியமே இல்ல. எவன் பதறானோ அவன் இன்னும் பாவத்துக்கே வரலன்னு அர்த்தம். நம்ம பதத்தை நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம்.
ஆனா நம்ம ஒன்ஸ் பதறிட்டோம்னா நம்ம பாவத்துக்கே வரமாட்டோம். அதனால பதட்டம் இல்லாம பொறுமையா அந்த பாவத்துக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா அது கிடைக்குமே தவிர பதறி ஐயோ ஹரிபரின்னு சொன்னாலாம் அந்த பாவம் நம்மளுக்கு கிடைச்சிராது. அடுத்து அவர் எக்ஸாம்பிள் சொல்றாரு, சாயாசே கரிசி பிரபஞ்ச தினனிசி ஹரிசி ந பஜசி கவன்யா குனே. அதாவது நம்மளுக்கு இந்த பாவம் சொன்ன உடனே பதறிடுச்சு, ஐயோ உடனே எனக்கு பாவம் நம்மகிட்ட இல்லையா, ஐயோ நம்ம தப்பு பண்றோமா அப்படின்னு ஒரு பதட்டம், ஒரு சோர்வு. என்னடா இத்தனை வருஷம் நம்ம நாலேஜ் கேட்டு இன்னுமா நம்மளுக்கு பாவம் வரல, சார் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமா, சார் நம்ம இன்னும் இப்படி இருக்கோமா அப்படின்ட்டு ஒரு சலிப்பு, ஒரு சோர்வு, ஒரு பதட்டம் எல்லாம் வருது. அது வந்த உடனே மாவுலி நம்ம கிட்ட கேக்குறாரு, சாயாசே கரிசி பிரபஞ்ச தினனிசி. ஏன்பா இந்த பிரபஞ்சத்துக்காண்டி ராத்திரி பகலும் உழைச்சையே, கொஞ்சம் கூட சோர்வடையாம, கொஞ்சம் கூட சலிப்பு தட்டாம, கொஞ்சம் கூட பதறாம, அடுத்து அடுத்து ஃபெயிலான அடுத்து இந்த பிரபஞ்சத்துக்காண்டி ராத்திரி பகலும் உழைச்சையே, ஹரிசி நா பஜசி கவன்யா குன்ன. ஏன் ஹரின்னு சொல்லும் போது மாத்திரம் அவ்வளோ சோர்வு, அவ்வளோ ஒரு பதட்டம், அவ்வளோ ஒரு தயக்கம். அவர் நம்மகிட்ட கேக்குறாரு, ஏன்பா பிரபஞ்சத்துக்காண்டி இந்த வேர்ல்ட்லி லைஃப் காண்டி ராத்திரி பகலும் உழைச்சியப்பா, இந்த ஹரின்னு சொல்லு அப்படின்னா மாத்திரம் ஆமா இன்னும் எத்தனை வருஷம் சொல்ல, எத்தனை வருஷம் நான் பிராக்டிஸ் பண்ணாலும் அப்படின்னு ஏன்பா இந்த ஹரிட்ட மாத்திரம் உனக்கு சோர்வு வருது. நம்மகிட்ட எவ்வளோ லவபுல்லா கேக்குறாரு. ஆனா அது உண்மைதானே. நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு சொல்லி தந்தாங்க, எதுக்காண்டி இந்த பிரபஞ்சத்துல நம்மளுக்கு மரியாதை கிடைக்கணும், ஒலை அதுக்காண்டி ஒலை நல்லா படி படி, அப்படின்னாதான் சொசைட்டி உன்னைய தூக்கி வைக்கும், ராத்திரி பகலும் படி படி படி, அடுத்து வேலைக்கு போ, எந்த வேலைக்கு போனா உனக்கு அந்த சொசைட்டி மதிக்குமோ அந்த வேலைக்கு போ, உழைச்சி உழைச்சி ராத்திரி பகலும் குடும்பத்தோட எல்லாம் கிடைச்சு எல்லாம் பண்ணி நம்மளுக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சிருச்சா, நம்ம எதிர்பார்த்த மரியாதை நம்மளுக்கு கிடைச்சிருச்சா, நம்மளுக்கு எதிர்பார்த்த அந்தஸ்து கிடைச்சிருச்சா, நம்ம எதிர்பார்த்த அமௌண்ட் அந்த பைசா நம்ம சம்பாதிச்சிட்டோமா? கண்டிப்பா இல்லை. ஆனா அதுல எப்பயாச்சும் நம்ம சோர்வு பட்டிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் முக்கியம் நம்ம கூட டிராவல் ஆயிட்டு தான் இருக்கு. ஊர்ல யாராச்சும் நம்மள தப்பா சொல்லிடுவாங்களா? ஆனா இன்னைக்கும் நம்மள 4 பேர் தப்பா தான் சொல்லிட்டு இருக்காங்க, 4 பேர் நல்லதும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த 4 பேர் சேஞ்ச் ஆயிட்டே இருப்பாங்க. அந்த தப்பா சொல்ற 4 பேர் சேஞ்ச் ஆயிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு 4 பேர் எப்பவுமே நம்மள சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அந்த 4 பேர் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காண்டி பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஓயாம எப்படியாச்சும் அவங்களெல்லாம் திருப்பி ஆஹா பிரபா சூப்பர்ன்னு சொல்ல வைக்கிறதுக்காண்டி ராத்திரி பகலும் நம்ம உழைச்சிட்டு இருக்கோமே. எந்த காரணத்துக்காண்டி? இந்த ஹரிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு நம்ம உழைக்கவே இல்லை. அதுல சோர்வு வந்துடுச்சு. ஆமா போங்க, டெய்லி பண்றோம், ஹரிபாட்டு பண்றோம், ஞானேஸ்வரி கேட்கிறோம், யோகா பண்றோம், மெடிடேஷன் பண்றோம், என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு சலிப்பு இங்கதான் வருது. எப்பயாச்சும் அந்த பிரபஞ்சம் இந்த வேர்ல்ட் லைஃப்ல சலிப்பு இருக்கா? ஆமா டெய்லி இந்த மதிப்பு மரியாதை நினைக்கிறோம், ஆனா ஒரு நாள் இந்த மதிப்பு மரியாதை கிடைக்கல, ஏன்டா இதுக்கு பாடுபடுறோமோ? எப்பயாச்சும் ஒரு நாள் தோணி இருக்கா நமக்கு இன்னைக்கு வரைக்கும்? அதுதான் மாவுலி புரிஞ்சு நம்மகிட்ட கேக்குறாரு, ஏன்பா இந்த வேர்ல்ட் லைஃப்ல இந்த பிரபஞ்ச விஷயத்துல ஒரு நாள் ராத்திரி பகலும் உழைச்சிட்டு இருக்கீங்களே, பணத்துக்காண்டி அந்தஸ்துக்காண்டி மரியாதைக்காண்டி எத்தனையோ முயற்சி, புகழ் தாண்டி எவ்வளவு முயற்சி பண்றீங்களேப்பா, அதுல 1% நீ ஹரின்னு சொன்னா உன்னோட பேரானந்தம் உன் கையில கிடைச்சிருக்குமே. எதனால இந்த ஹரின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அவ்வளோ தயக்கம், அவ்வளோ சோர்வு, எந்த காரணம் அப்படின்னு கேக்குறாரு நம்மகிட்ட. ஹரிசி நா பஜசி கவன்யா குணே. எந்த காரணத்துக்காண்டி ஹரின்னு சொல்றதுக்கு அவ்வளோ சலிப்பு? ஏன்னா நம்மள்ட்ட அது ஊறி போயிடுச்சு. இந்த பிரபஞ்ச விஷயத்துல இப்படிலாம் பண்ணாதான் இவங்க ஒரு சாதாரண நம்ம பசங்க 10th படிக்கிற பசங்கன்னா நம்மளாம் உரிச்சு எடுத்துடுறோம்ல, ராத்திரி பகலும் 10th நல்லா யோசிச்சு பார்த்தா 10th-க்கும் அவனோட லைஃப்க்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கான்னா கண்டிப்பா இல்ல. அதை நம்மளும் படிச்சு தெரிஞ்சிருப்போம். நம்ம 10th படிச்சு இன்னைக்கு படிச்சதுக்கும் நான் இருக்கிறதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? ஒரு சம்பந்தமும் இல்லை.
நம்ம அனுபவிச்சிட்டோம். ஆனாலும் நம்ம பையனோ நம்ம பசங்களோ பார்த்து 10th 12th ராத்திரி பகலும் விடாமுயற்சி பரம்பரையா அதுதான் பண்ணிட்டு வரோம். ஆனா எல்லாரும் அனுபவிச்சிருக்கோம். நான் 10th 12th படிச்சதுக்கும் என்னோட கேரியருக்கும் என் லைஃப் வேலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஃபெயில் ஆனவன் பூரா எங்கேயோ நிக்கிறான். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி கூட அந்த பிரபஞ்ச விஷயத்துல முயற்சி நம்ம ஒரு நாளும் கம்மி பண்ணவே இல்லை. ஆனா இந்த இந்த ஹரின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்றோம்னா கண்டிப்பா இல்ல. நம்மளோட ஒரு யூனிக் என்ன, நம்மளோட சுதர்மம் என்ன, நான் ட்ரை பண்ணுவேன், அதுக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னா நான் மாறிடுவேன், அதுதானே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த வேர்ல்ட் இந்த பிரபஞ்ச விஷயத்துல எந்த ரிசல்ட் நம்ம சாதகமா கிடைச்சது அப்படின்ட்டு இத்தனை நாள் அடுத்து 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 பண்ணிட்டே தான் இருக்க. எங்க அம்மாவும் 10th 12th படிச்சு ஒரு பிரயோஜனம் இல்ல, அடுத்து நான் போடுறேன் எனக்கும் பிரயோஜனம், அடுத்து என் பையனுக்கும் நான் அதையே தான் பண்றேன். அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த பிரபஞ்ச விஷயத்துல ராத்திரி பகல் உழைக்கிறோம், எந்த அளவுக்கு நம்மளோட குரு மேலேயோ ஞானதேவர் மேலேயோ விசுவாசம் இல்லாம முயற்சியே பண்ணாம இதுல மொத்தம் ஒரு அசால்ட்டு. ஆமா, ஏன் நம்மளுக்கு இங்க அசால்ட்டுன்னா, ஒரு நாள் மாவுளி நம்மள திட்டினதே கிடையாது. எவ்வளவு லவபுல்லா கேட்கிறாரு பாருங்க. நம்மளை பத்தி அவருக்கு தெரியாதா? ஆனா நம்மகிட்ட கேக்குற மாதிரி கெஞ்சுற மாதிரி கேக்குறாரு. ஏன் பிரபஞ்ச விஷயத்துக்காண்டி இவ்ளோ உழைச்சிருக்கியே, ராத்திரி தினா நிஷி ராத்திரியும் பகலும் உழைச்சியேப்பா, இந்த காரணத்துக்காண்டி ஹரின்னு சொல்றதுக்கு மொத்தம் அவ்வளோ சோர்வு. ஏன்னா அவர் நம்ம மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. எப்பவுமே நம்ம மேல அன்பு காட்டினா நம்மளுக்கு ஒரு விசுவாசம் கம்மியாயிடும். அவர் சொல்றாரு அன்பு காட்ட காட்ட விசுவாசம் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு ஞானம் சொல்லுது. ஆனா நம்மளோட இயல்புல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, யாரெல்லாம் நம்மளுக்கு அன்பு காட்டுறாங்களோ, நம்மளுக்கு சுதந்திரம் தர்றாங்களோ அவங்கள நம்ம மதிக்கிறதே இல்லை. ஏன்னா அவன் என்ன காட்டிட்டு தானே இருப்பான். இந்த அண்ணா ஏதோ சொல்லுவாங்கல்ல, அது என்ன, கிளி போல பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு போல அப்பாட்டிக்கு தான் ஆசைப்படுவான் அப்படின்னு. ஏன்னா பொண்டாட்டி எப்ப இருந்தாலும் வீட்டுல தானே இருப்பா, என்ன அடிச்சாலும் அவன் நம்மளை விட்டு போக மாட்டான்ல. அப்போ ஞானதேவரோ நம்மளோட குருவோ நம்ம மேல அன்பு காட்ட காட்ட விசுவாசம் இங்க கூடல. யாரு நம்மள மதிக்கலையோ அவங்கள நம்ம மதிக்க வைக்கிறதுக்குலாம் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சம் இந்த மாயை நம்மள மதிக்காது, ஏன்னா அதுவே மாயை. ஆனா நம்ம அதுகிட்ட போராடுறோம், இந்த காணல் நீர்கிட்ட போராடுற மாதிரி போராடிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம். ஏன்னா இங்க தண்ணி தான் நம்ம கேட்டா குடுத்துருது இல்ல, காணல் நீர் தான் கொடுக்காம அப்படியே தூரமா இருக்கும்போது இருக்கிற மாதிரி காட்டுது, அப்புறம் இல்ல, இருக்கிற மாதிரி காட்டுது, இல்ல. இது தண்ணி காட்டி அப்படியே குடுத்துருது, நமக்கு வேணும்னா தண்ணி நம்மளுக்கு கிடைச்சிருது. அதனால இந்த தண்ணி மேல நம்மளுக்கு மதிப்பு கம்மி தான். ஏன்னா நினைச்ச இடத்துல குடுத்துருது, தேவைப்படுற இடத்துல தண்ணி கிடைச்சிருது. ஆனா இவங்க எல்லாம் நம்ம இது இல்லையா, நம்மளோட கண்ட்ரோல்ல இல்ல. இவங்க எங்கேயோ நம்மள விளக்கிடுவாங்களோ, இவங்க நம்ம தெரிந்து போயிடுவாங்க. போறத இழுத்து பிடிக்கிறதுலதான் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு பிரயத்தனை. அதுதான் பிரபஞ்ச விஷயத்துல ராத்திரி பகலும் உழைக்கிறிய. பிறந்ததுல இருந்து இத்தனை நாள் வரைக்கும் எவ்வளவு புகழுக்காண்டி போராடி இருப்போம், பணம் சம்பாதிக்கணும்னு போராடி இருப்போம், அந்தஸ்துக்காண்டி போராடி இருக்கோம். எதுலயாச்சும் நம்ம ஜெயிச்சோமா? அப்பா சூப்பருங்க, நான் போராடினதுக்கு அத்தனை போல எனக்கு கிடைச்சிருக்கு போதும் அப்படின்னு நம்மளால சொல்லிருப்போமா? ஏன்னா அது நடக்காது. 4 பேர் எப்படியும் இவன் பிராடுன்னு சொல்லுவான், இவன் தப்புன்னு சொல்லுவான். அந்த 4 பேருக்காண்டி வருஷம் ஃபுல்லா உழைச்சிட்டே இருக்கும். அந்த 4 மாறுறாங்க அப்படின்ற அறிவு கூட நம்மளுக்கு வேலை பார்க்கல. ஆனா இங்க யாரும் மாறவே இல்லை. ஒன்னே ஒண்ணுதான் மாறி சொல்றாரு. மாற்றம் 750 வருஷம் முன்னாடியே சொன்னதுதான் இன்னைக்கு வரைக்கும். அதே ஞானேஸ்வரி, அதே ஹரிப்பாட்டு, ஒரு வார்த்தை மாறல. எல்லாம் கேக்குறதெல்லாம் என்ன, பாவத்தோட இரு, நீ சந்தோஷமா இருப்ப, அதுல அவருக்கு ஒரு நஷ்டமோ ப்ராஃபிட் எதுவுமே இல்லை. பாவம் பாவம் பாவத்தோட இருந்தா போதும். அதனால இந்த பிரபஞ்ச விஷயத்துக்காண்டி உழைக்கிறத விட்டுட்டு இந்த ஹரி பாவம், இந்த ஹரிட்ட எப்படி பாவம் வர்றது அப்படின்னு இதுக்கு நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா, இதுக்கு முயற்சி கூட பண்ண வேண்டாம். அவன்தான் கருணாகரா தயாளா. ஒராட்டி ஹரின்னு பாவத்தோட சொன்னா நம்மளை தூக்கி வச்சுட்டு கொஞ்சிடுவான். அவ்வளோ கருணை உள்ளவன். நம்ம எந்த வித முயற்சி, ஏதோ 1% 2% நம்ம எங்கேயோ அவன் மேல ஒரு விசுவாசம் இருக்க போய் தான்
இன்னைக்கு வரைக்கும் நம்மளை விடாம புடிச்சிட்டே இருக்கான். நம்ம விட்டுட்டு போனாலும் நம்ம கைய புடிச்சு புடிச்சு இழுக்கிறான் நம்ம சைடு, அவன் சைடுக்கு. அப்ப அவனோட முயற்சியில நம்ம காட்டுற ஒரு 2%க்கே அவன் நம்மளை தூக்கி வச்சுக்கிறான் அப்படின்னா, அந்த பியூர் பாவத்தோட இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கஷ்டம். அதனால இந்த பிரபஞ்ச விஷயத்துக்காண்டி கஷ்டப்படுறத விட்டுட்டு ஹரி அப்படின்னு பாவத்தோட, அந்த சலிப்பு இல்லாம சோர்வு இல்லாம சொன்னோம் அப்படின்னா, அந்த பாவத்தோட இருந்தோம் அப்படின்னா அதுதான் பேரானந்த. அடுத்து அவரே சொல்றாரு, அப்படி இருந்தா என்ன ஆகும். ஞானதேவா மனே ஹரிஜப்போ கரணே குட்டேலாதரனே பிரபஞ்சாச்சே. ஞானதேவனாகிய நான் சொல்றேன், நீ ஹரின்ட்டு மாத்திரம் ஜப்பம் பண்ணு, ஹரின்னு மாத்திரம் சொல்லு. சொன்னா என்ன ஆகும் பாவத்தோட அப்படின்னா, குட்டேலாதரனே பிரபஞ்சாச்சே, இந்த உலகத்துல இருந்து உனக்கு பிரச்சனை வரும் இல்லையா, அதையெல்லாம் நான் உடைச்சிடுறேன் அப்படின்ற. உனக்கு என்னெல்லாம் தடைகள் வருமோ அதையெல்லாம் நான் உடைச்சிடுறேன். நம்ம உடைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம ஹரின்னு பாவத்தோட சொன்னா அவரு உடைச்சிடுவாரு அந்த தடைகள். ஓ நான் அலம்பி போனோம் அப்படின்ட்டு பாவத்தோட நினைச்சா, நம்ம வீட்டுல இப்ப எல்லாரும் எதிரின்னு வச்சுக்கோங்களேன், நம்மள யாரையுமே ஆலம்பிக்கோ இந்த ஸ்பிரிச்சுவலுக்கு போக விட மாட்டேங்கிறாங்க, அப்படி ஒரு சூழல் இருக்கு நம்மளுக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா, நம்மளா கட் பண்ணிட்டு போறோம். அவங்களோட வீக்னஸ் ஒண்ணு தெரியும், நம்மளோட செல்ஃபிஷ்ல ஒரு புத்தி வேலை பார்க்கும். இதெல்லாம் சொல்லிட்டு அவங்கள என்ன சொன்னா அவங்க விடுவாங்களோ அத சொல்லிட்டு போறது இல்ல பக்தி. நான் ஹரிபாவத்தோட இருந்தா பிரபஞ்ச தடைகளை அவன் உடைச்சிடுவான். அதுதான் உண்மையான பக்தி. தடைகள் தானாக உடையணும். ஞானதேவர் கூட சொல்லியிருப்பாரு ஞானேஸ்வரியில, கர்மா உன்னை விடணுமே தவிர நீ கர்மாவை விடக்கூடாது. நான் ஞானத்துக்கு டிராவல் பண்ணிட்டு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா கர்மா என்னை விடும். நான் பாவத்தோட இருந்தா சிச்சுவேஷன் எல்லாமே உடைச்சு அவர் தந்துருவாரு, நான் ஜாலியா போயிடுறேன், எனக்கு எந்த வேலையுமே இல்ல. நான் ஹரிபாவத்தோட இருந்தா தடைகள் எல்லாம் தானாக உடையும். அப்ப நம்ம பிரச்சனைன்னு சொல்றோம். ஐயோ என் வீட்டுல விட மாட்டேங்கிறாங்களே, இவங்க இவங்க கிட்ட இனி எப்படி சொல்லி இவங்க கிட்ட ரிலீவ் ஆகுறது, ஐயோ இவங்க விடுவாங்களா விட மாட்டாங்களா, அத்தனை கன்ஃபியூஷன். நம்ம எல்லாம் எதை நோக்கி டிராவல் பண்ணணும்னா டைரக்டா அந்த தடையை எப்படி உடைக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஹரி அப்படின்ற பாவத்துக்கு முயற்சி பண்ணோம்னா அந்த தடைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். அந்த பாவத்தை தான் இங்க திருப்பி திருப்பி சொல்றாரு. ஹரிஜப்போ கரணே, ஹரின்னு மாத்திரம் நீ பாவத்தோட சொல்லு. துட்டேலாதரனே பிரபஞ்சாச்சு. துட்டேலான உடைகிறது. இந்த பிரபஞ்ச தடைகளை நான் உடைச்சு விடுறேன், உனக்கு அந்த உடைக்கிற வேலையே இல்லை. அப்ப எந்த அளவுக்கு மாவுளி நம்ம மேல கருணையோட சொல்றாரு. நம்மளுக்கு உடைக்கிற வேண்டிய வேலையெல்லாம் இல்ல. ஆனா நம்ம என்ன நினைச்சிடறோம்னா, பாவத்துக்கு ட்ரை பண்றதை விட இந்த உடைச்சிடுறது நம்மளுக்கு ஈஸியா தோணிருது. அப்படி தோணிட்டு தான் நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எங்கேயோ நம்மளுக்கு தடை இருக்குன்னா நம்ம மனசுல என்ன தோணும், எங்கேயோ நான் ஹரி பாவத்தை மிஸ் பண்ணிருக்கேன், ஹரிட்ட பாவம் இல்லை, அதனாலதான் இங்க தடை இருக்கு அப்படின்ட்டு நான் உணர்ந்தேன் அப்படின்னா நான் பாவத்தை இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஆனா நான் அதை உணராம இந்த தடையை எப்படி உடைக்கிறதுன்னு நான் முயற்சி பண்ண போய் தான் நம்ம உடைச்சிட்டு ஆலந்தி போயிட்டு வந்தா கூட நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடே இருக்காது. அதுல நம்ம எத்தனையோ டைம் அனுபவிச்சிருப்போம். அதனால நம்ம இந்த தடைகளை உடைக்கிறதுக்கு முயற்சியை விட ஹரிபாவம் அடையிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா அந்த தடைகளை உடைக்கிறது அவனோட வேலை. இன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கணும், எங்கேயாச்சும் எனக்கு தடங்கள் வருதா அப்படின்னா இன்னும் நான் பாவத்தை கூட்டணும் அவன் மேல. நான் உன்கிட்ட வர்றதுக்கு ஏன் இவங்க தடை பண்றாங்க, அப்போ எங்க நான் மிஸ் பண்றேன், உன் பாவத்துக்கு கம்மியா நான் எங்கேயோ இருக்க போய் தானே இந்த தடை என் கண்ணுக்கு தெரியுது, நீ இன்னும் உடைக்காம வச்சிருக்க, எதை என்கிட்ட சொல்ல வர்ற, என் பாவம் இன்னும் வரலையா, இந்த தடை என் பாவம் கம்மியா இருக்கிற மாதிரில காட்டுது அப்படின்ட்டு அந்த பாவத்தை கூட்டுறதுக்கு தான் முயற்சி பண்ணணுமே தவிர அந்த தடையை எப்படி உடைக்கிறதுன்னு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. ஏன்னா அது அவனோட தலையெழுத்து.
ஒரு பையன் வந்து அம்மா பசின்னு சொல்லிட்டா அம்மாக்கு தான் வேலை. எந்த கடையில எந்த காய் வாங்கணும், எப்படி இவனுக்கு ஊட்டணும், எந்த பக்குவத்துல இவனுக்கு கொடுக்கணும்ட்டு அது அம்மாவோட தலையெழுத்து. அம்மா அப்படின்ட்டு நம்பி அவன் பசின்னு சொன்னா போதும், மீதி எல்லாம் அம்மாவோட தலையெழுத்து. அதை விட்டுட்டு அந்த 2 வயசு குழந்தை, நல்லா யோசிச்சு பாருங்க, 2 வயசு குழந்தை பசியா, அதனால எதுவும் இல்லையா, நான் காய் கடைக்கு போனேன்னா எந்த காய் எதுவுமே தெரியாது அவனுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு குழந்தைக்கு மெச்சூர்ட் இல்ல. பசின்னு சொல்ல மாத்திரம்தான் குழந்தைக்கு தெரியுமே தவிர, இந்த இந்த நேரம் பசிக்கு, இவ்ளோ பசிக்கு எந்த ஃபுட்டு சாப்பிடணும், எவ்வளவு காரம், அந்த குழந்தைக்கு தெரியாது. நம்மளும் குழந்தைதான், நம்மளுக்கு அந்த அறிவெல்லாம் கிடையாது. எனக்கு மாவுளி அப்படின்ற ஒரு பக்தி மாத்திரம் கொடு, எனக்கு அந்த பாவத்தை மாத்திரம் கொடு. என்ன ஆனாலும் மாவுளி அப்படின்ற பாவம் என் மனசுல இருந்து போக கூடாது. என் புத்திக்கு வேற எந்த அறிவும் எட்டக்கூடாது. மாவுளி மாத்திரமே இருக்கணும். அந்த பாவத்தை எனக்கு கொடு. அத முயற்சி பண்றதோட என் வேலை முடிஞ்சிருச்சு. இந்த சைடு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுக்கு ஏன் இத்தனை நாள் அந்த பாவம் கம்மியாயிருச்சுன்னா, நம்ம பாவத்துக்கு முயற்சி பண்றதை விட இந்த தடைகளை உடைக்கிற முயற்சி தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதனாலதான் நம்மளுக்கு அந்த தடைகளை உடையவே உடையாது. நம்மளால உடைக்க முடியாது. அந்த குழந்தை வந்து 2 வயசு குழந்தை நான் சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு எப்போ வயிறு நிறையும்? அதுக்கு அம்மா சாப்பாடு போடணும், அம்மா இருந்தாலே போதுமே. அம்மாவோட கையை இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தா போதும். அம்மாவுக்கு தெரியும் எந்த வேலை குழந்தைக்கு போடணும் அப்படின்ட்டு. நம்ம பண்ண வேண்டியது எதுவுமே இல்ல. ஜஸ்ட் பாவத்தோட மாவுளி ஹரி அப்படின்னு புடிச்சிட்டு இருந்தாலே போதும், எல்லாம் அவன் பாத்துக்குவான். இந்த சைடு இத பார்க்க வேண்டிய அவசியமும் இல்ல, பார்த்தாலும் பிரயோஜனப்படாது அப்படின்றது நம்ம அனுபவபூர்வமாவும் தெரிஞ்சிருக்கோம். அதனால இந்த சைடு பார்த்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம பாக்குறது எனக்கு பாவம் வேணும், எனக்கு மாவுளிட்ட எப்பவுமே பாவம் இருக்கணும், அதுக்கு எனக்கு கொடு, அந்த பாவம் எனக்கு கொடு. இது கேட்டா போதும், வேற எந்த கேட்கும் அவசியமே இல்லையா. அவன் கிடைச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஊசிதானே, அவன் பாத்துக்குவானே. அதுதான் அவர் சொல்றாரு, பாவத்தோட ஹரின்னு சொல்லுப்பா, உன்னோட தடைகள் எல்லாமே நான் பாத்துக்கிறேன். அதனால நம்ம அந்த தடைகளை பத்தி, அந்த தடைகளை உடைக்கிறதுக்கு நம்ம முயற்சிய பண்ண வேண்டாம். முயற்சி பண்ணாலும் நடக்காது. அந்த அளவுக்கு நம்ம வந்து அறிவும் இல்ல, பலமும் இல்ல. நம்மதான் 2 வயசு குழந்தை மாதிரி, அம்மா பசிக்குது அப்படின்றதோட மாவுளி எனக்கு பக்தி கொடு, எனக்கு பாவம் கொடு, உன்கிட்டயே என்ன நடந்தாலும் அந்த பாவத்துல இருந்து நான் விலகிடக்கூடாது அப்படின்றத நினைச்சு அவன்கிட்ட சொன்னாலே போதும், வேற எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. அதுதான் இந்த 4வது ஹரிபாட் ஃபுல்லா பாவம் பாவம் பாவம். பாவம் இல்லாம என்ன பண்ணாலும் தப்பு, பாவத்தோட நீ என்ன தப்பு பண்ணாலும் அது கரெக்ட் தான். வால்மீகி ராமாவா சொல்ல தெரிஞ்சது? மராமரான்னு சொன்னான், சம்பந்தமே இல்லாம. ஆனா அவனுக்கு கிடைச்சது ஏன்னா அவன்கிட்ட பாவம் இருந்தது. ஓ, பாவம் தான் முக்கியமே தவிர இந்த ப்ரொனவுன்சியேஷனோ நம்மளோட ஒரு இதோ எதுவுமே தேவையில்லை. பாவத்தோட நீ எது பண்ணாலும் அவன் உன்னை காப்பாத்திடுவான். நீ பாவத்தோட லூசுன்னு திட்டினா கூட நம்ம பிழைச்சிடுவோம். ஆனா பாவம் இல்லாம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது பிரயோஜனம் இல்லை. அதுதான் இந்த 4வது பாட்டு ஃபுல்லா பாவம் பாவம் தான். அதனால நம்ம அந்த பாவத்தை வளர்க்கறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேம்மா, கட்டாயதான் பாடலாம். किंबहुना तुमचे गेले धर्म कीर्तन हे सिद्धी नेले, एक माझी जी उरले पायकापण, आता विश्वात्मके देवे येणे वागेत नाही तोषावे, तोषोनी मज द्यावे पसाय दान हे कलांची व्यंकटी सांडो, या सत्कर्मी रथी वाटो, भूतां परस्प्रेम पटो मैत्र जीवांचे, प्रीतां चेति मिरजावो, विश्वस्वधर्म सूर्य पाहो, जो जेवांचिलतो ते लाहो, प्राणी जात वर्षतो सकल मंगली, ईश्वर निष्ठांची मांदियाली, अनवरत भूमंडली बेटे तू भूता, कला कल्पतरुचे आरव, चेतना चिंता मणीचे गांव, बोलते जे अर्णव पियुसांचे, चंद्रमे जे अलांछन, मातंड जे तापहीन, ते सर्वाही सदा सज्जन सोयरे होतु, किंबहुना सर्व सुखी पूर्ण होऊनी तीन लोकी, वजिजो आदि पुरुषी अखंडित, आणि ग्रंथोपजीविये विशेषी लोकी, दृष्टादृष्ट विजये हुआवेमजी.
येत म्हणे श्री विश्वेश्वरा हो, हा होईल दान पसावो. येणे वरे ज्ञान देवो सुखिया झाला, येणे वरे ज्ञान देवो सुखिया झाला, येणे वरे ज्ञान देवो सुखिया झाला. हरिओम. थँक्यू.